சொன்னது காரணமே. அடுத்து என்ன, இந்த நீதிமன்றங்கள் செய்த தீர்ப்புகளுக்கு அப்பால இன்னும் சில உண்மைகள் இருக்குது. சரி, அப்சல் குரு தூக்கு தண்டனை சொல்லியாச்சு, நீதிமன்றம் சொல்லிட்டான். இப்படி தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் 90 பேர் இருக்கிறாங்க. அப்சல் குரு மாதிரி தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் 90 பேர் இருக்கிறான். தூக்குல போடாம ஜெயில இருக்கிறான். அவங்களெல்லாம் ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்பி இருக்கிறார்கள். நம்ம நாட்டு சட்டம் என்ன, தூக்கு தண்டனை கொடுத்துட்டா கூட ஜனாதிபதிக்கு ஒரு கருணை மனு அனுப்பிவிட்டால் அந்த கருணை மனு எஸ் நோன்னு சொல்ற வரைக்கும் போட மாட்டாங்க. கருணை மனு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த கருணை மனுவை நிராகரித்துட்டால் தூக்குல போடுவாங்க. கருணை மனுவை நிராகரிக்காம ஏற்றுக்கொண்டார்கள் வெளியேற்றிடுவாங்க. பெண்டிங்ல வைத்திருந்தால் தீர்ப்பு வர்ற வரைக்கும் அதுவும் பெண்டிங்ல கிடக்கும். தூக்குல போடுவானா போட மாட்டான்னு தெரியாம அவன் மனசுல உழண்டு கொண்டு அந்த கைதி இருந்து கொண்டிருப்பான். அப்ப 90 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த தூக்கு தண்டனை கைதிகளாக தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டவர்களாக கோர்ட்ல இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறார்கள். இந்த 90 பேர்ல அப்சல் குருவுக்கு பிந்தி தான் இந்த 90 வருகிறது. 90 பேர் யாரு, அப்சல் குருவுக்கு முந்தி வர்றாங்க. அப்சல் குருவுக்கு முன்னாடி தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க. அப்பனா வரிசைப்படி போடுறதா இருந்தா முதல்ல வரிசையை எடுத்து கடைசியா தான் எடுக்கணும். அப்சல் குருவுக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு முந்தி உள்ள ஆளுக்கு கருணை மனு ஒண்ணு நிராகரிச்சுட்டு ஒவ்வொருத்தனையா தூக்குல போட்டுட்டு கடைசியாகத்தான் இவனுடைய மனுவை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்யறாங்க, இந்த சிண்டே இந்த பிஜேபி பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தான், RSS பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தான். என்ன சொல்லியிருந்தான், இவங்க தான் தீவிரவாதத்தை செய்யறாங்க, அந்த குண்டு வெடிப்பு இந்த குண்டு வெடிப்புக்கெல்லாம் RSS தான் காரணம். உடனே இவங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க, இந்துத்துவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அசெண்ட் அப்படி பண்ணின அதை பேலன்ஸ் பண்றக்கா என்ன பண்ணான்னு கேட்டா, ஒரு முஸ்லீமை பிடிச்சி உள்ள போட்டோன்னு வைங்க, அப்ப அது பேலன்ஸ் ஆயிக்கிறேன், நாங்க இந்துக்களுக்கு எதிரி இல்ல, முஸ்லீமா இருந்தாலும் விட மாட்டோம் அப்படின்னு காட்டுவதற்காக இந்த சிண்டேங்கிறவன், அவன் தான் நாட்டுடைய உள்துறை மந்திரி, இவன மாதிரி கேடு கட்டவன் மந்திரியா இருந்தா இப்படி உருப்படுன்னு பாத்துக்கிறேன். இவன் என்ன செய்யறான், அந்த RSS மேட்டர் சொன்ன உடனேயே அப்சல தூக்குல போடணும் கத்துறான். இவன் தான் கத்துறான், போடுற இடத்துல இவன் தான் இருக்கிறான். அப்சல தூக்குல போடணும் கத்திட்டு இருக்கான் 2 நாளா. அப்ப இதை காய் நகர்த்துறாங்க, அப்ப திட்டம் போடுறாங்க தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த தூக்கு தண்டனை ரத்து செஞ்சா, தூக்கு தண்டனை கருணை மனு ரத்து செய்யப்படுது அப்படின்னு ஜனாதிபதி ரத்து செஞ்சா, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான், இதுக்கு முந்தி இந்த மாதிரி ரத்து செய்யப்படும் போதெல்லாம் என்ன செஞ்சான், விடுதலை புலிகளுக்கு அந்த ரத்து செஞ்சான். இப்ப எடுத்துக்கோங்க, வீரப்பனோட சேர்ந்து வீரப்பன் கூட்டாளிகள் 4 பேருக்கு ரத்து பண்ணாங்கல்ல, ஜனாதிபதி ரத்து பண்ணிட்டார். ரத்து பண்ண உடனே ராவோட தூக்குல போட்டானா, போடல. ஜனாதிபதி உங்கள் கருணை மனுவை ரத்து செய்து விட்டார் என்று குடும்பத்தாருக்கு தெரிவிக்கிறாங்க, ஜெயில உள்ளவனுக்கு தெரிவிக்கிறாங்க, பேப்பர்ல நியூஸா வருது. அவங்க போய் மறுபடியும் கோர்ட்ல மனு கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க சட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுதான் தூக்குல போடுற வேலையை செய்யணும். இந்த காங்கிரஸ் அயோக்கிய அரசாங்கம் என்ன செய்யுது தெரியுமா, இவனுக்கு கருணை மனுவை நிராகரிச்சது யாருக்குமே தெரியாது. ஜனாதிபதிக்கு என்னை தூக்குல போட்டுருவானா, கருணை காட்டி விட்டுருங்க அப்படின்னு ஒரு மனு அனுப்புறாருல அப்சல், இது மாதிரி எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்கல்ல. அப்சலுடைய மனுவை ஜனாதிபதி நிராகரித்து விட்டால், நிராகரித்து விட்டேன் என்று ஒரு வெளிப்படையா சொல்லணும், நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். யாருக்கும் தெரிவிக்கப்படல, நிராகரிச்சது அவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க. நிராகரிச்சத அப்சலுடைய குடும்பத்தை தெரிவிக்கணும்ல. வெள்ளக்காரங்காலத்திலிருந்தே கடைப்பிடிக்கிற நீதி என்னன்னு கேட்டா, ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு உன் ஆசை என்னன்னு கேட்கணும், வெளிப்படையா கேட்கணும். கடைசி ஆசை என்ன, அதை கேட்டு நிறைவேற்றணும். அந்த கடைசி ஆசை என்னன்னு அவன் கேட்டானா, குடும்பத்தார பார்க்கணும், பொண்டாட்டி புள்ளி ஒரு பாரு பார்த்துன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு கூட கொடுக்கப்படாம, குடும்பத்தாரு கூட தெரிவிக்காம அவன் தூக்குல போடுறான். தூக்குல போட்டு 2 நாளைக்கு 9ஆம் தேதி தூக்குல போடுறான். 11ஆம் தேதிக்கு உங்க புருஷனை தூக்குல போட போறோம் தபால் போகுது, போறோம் போட்டுக்கொண்டு போகல, உங்க புருஷனை தூக்குல போட போறோம் சொல்லி கடிதம் போகுது. 11ஆம் தேதிக்கு போகுது, அதுக்கும் தூக்கு முடிச்சுட்டாங்க. அப்ப தூக்கு போட்டு 9ஆம் தேதி முடித்து விட்டு 11ஆம் தேதிக்கு அந்த பொண்டாடி கடிதம் அனுப்புறான. இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை எந்த நாட்டில செஞ்சிருப்பானா, எந்த பிஜேபி இருந்தா கூட செஞ்சிருப்பானா? முறையா அவங்களுக்கு தெரிவிச்சு, உங்க புருஷனை பாக்குறதா பாத்துக்கிறங்க, உங்க பிள்ளைய பாக்குறதா பாத்துக்கிறங்க, கடைசி ஆசையை பேசிக்கிறங்க என்று சொல்லி அந்த தண்டனையை கொடுத்தானா? அதுவும் கொடுக்கவில்லை. அப்ப 90 பேர் இருக்கும்போது இவனை தேர்ந்தெடுத்து முதல்ல கொண்டு போறான், அது தப்பா இருக்கிறது. ஜனாதிபதி சரியான ஒரு அறிவுள்ள நேர்மையானவன இருந்தான்னு சொன்னா இந்த தீர்ப்பு சரியா வழங்கப்படல. 90 பேருக்கு அந்த கருணை மனு நிராகரித்தாலும் இவனுக்கு நிராகரிக்க கூடாது. ஏன்? இவனுக்கு சம்பந்தம் இல்லை.
இவனுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, இவன் குற்றம் செய்யல, இவங்க போலி நீதிபதி அப்படிதான் சொல்லி இருக்கிறார், அதனால் நிராகரிக்கிறேன் என்று சொல்லி, அதனால் கருணை மனுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தான்னு சொன்னா அவனை முதல் குடிமகன் ஒத்துக்கலாம். இவன் கடைசி குடிமகனா இருக்க கூட தகுதி இல்லாத, கடைசி நாட்டில் உள்ள கடைசி இடத்துல கூட இந்த ஜனாதிபதி வைக்க முடியாது, இவன் நிராகரிக்கிறான் யாருக்கும் தெரியாம. அது அரசாங்கம் தனக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்கு, அவனுக்கு கூட சொல்லவில்லை அந்த மாநிலத்து பிரச்சனை, அங்க கூட சொல்லவில்லை. இவர்களுக்குள்ளே மூடி மறைத்துக் கொண்டு இரவோடு இரவாக தூக்கில் போடுகிறார்கள். எந்த விதமான கடைசி ஆசையை நிறைவேற்றுகிற ஹிட்லர் கூட கொடுப்பான, நாஜிகள் கூட கொடுத்தார்களே, அந்த உரிமையை கூட கொடுக்காமல் ராவோடு ராவாக தூக்கில் போட்டு குடும்பத்தாருக்கு கூட தெரிவிக்காத ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து காங்கிரஸ் வேண்டும் என்று அரசியலுக்குத்தான் இப்படி செய்தது என்பதை நிரூபித்து காட்டியது. அது மாத்திரம் இல்லாம சரி தூக்குல போட்ட பிறகு அவன் முஸ்லிம், முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையை முஸ்லிம்கள் நாங்கள் செய்ய வேண்டும். அவன் யாரா இருந்தாலும் சரி, இறுதி சடங்கு தொழுகை நடத்தப்பட வேண்டும். அந்த தொழுகை நடத்தணுமா இல்லையா? எங்க மதகுருமார்கள் டெல்லியில் சொன்னியா, அழைச்சிக்கிட்டு போனியா? ஜெயில வச்ச அந்த மதகுருமார்கள் அவனுக்கு செய்யற பிரார்த்தனையை செய்தார்களா? அதுவும் கிடையாது. இவனா புதைக்கணும், பாடியை கொடுக்கணுமா இல்லையா? அஜ்மல் கசாப்பனி புதைச்சா வெளிநாட்டுக்காரன், அவனுக்கு பாடியை கொடுக்கல விட்டு சொல்ல. இந்த அப்சல் குரு ஓநாட்டுக்காரன், உன் கஷ்டத்தில் இருந்தவன், உனக்கு ஆள்காட்டியா இருந்தவன், அவனை கொண்டு நீ தூக்கில போடுறதா இருந்தால் அவன் பாடியை கொடுக்கணுமா இல்லையா? அவன் குடும்பத்தார் கையில இந்த ஜனாசான்னு ஒப்படைக்கணுமா இல்லையா? நீ சிறையில் அடக்கம் செய்வதா இருந்தால் உன்னுடைய நோக்கம் என்ன? இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தம் செய்வதை தவிர என்னவா இருக்க முடியும்? அப்ப அந்த அளவுக்கு இருட்டடிப்பாக செய்யறதா இருந்தால் இவனுடைய வெறி, இவனுடைய கெட்ட எண்ணம், முஸ்லிம்களுக்கு எதிராக எதுவும் செய்யலாம் என்கிற அந்த திமுரு தெனாவத்தை இந்த செயல் காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். இவங்க செய்யற அயோக்கியத்தனம் தான் என்பதை திருடுறவன் திருடும் போது மாட்ட மாட்டான், ஒழிக்கும் போது மாட்டிக்கிறான். திருடையில தப்பிச்சு ஓடி போயிருவாங்க, அது வேற இடத்துல ஒழிக்குவான் பாருங்க, அப்பவே மாட்டிக்கிறான். அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் கபோதிகள், காங்கிரஸ் கயவர்கள், இந்த சோனியா தலைமையிலான முஸ்லீமுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்திருக்கிற அயோக்கியர்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு அவனுக்கே அதை பதில் சொல்ல முடியல, அவனுக்கே நியாயப்படுத்த முடியல, கேள்விகள் கேட்டா பதில் சொல்ல இயலல. என்ன செய்யறாங்க கேட்டா, ஜனாதிபதிக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதுல எல்லா விவரமும் இருக்கும். இந்த தூக்கு தண்டனை எத்தனை பேர் மனு கொடுத்தான், எவ்வளவு பெண்டிங் இருக்கிறான். உடனே என்ன செய்யறாங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு அதை அழிக்கிறாங்க நெட்ல இருந்து. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் சுட்டு வச்சுக்கிட்டாங்க. இவன் அழிச்சாலும் இருக்குது, இவன் அழிச்சு விட்டாலும் அந்த 90 பேரோட லிஸ்ட் என்ன செய்யறது, ஊடகங்கள் வழியாக, பேஸ்புக் வழியாக, யூடியூப் வழியாக எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, 90 பேரை பார்த்தோம்னு சொன்னா டேட்டா வச்சு கண்டுபிடிப்பாங்க. இவன் இத்தனாது, இவன் இத்தனை, இவனையா முந்தி போட்டான், இவன் அவசரமா செஞ்ச காரணம் என்னன்னு கேள்வி வரும்ல. அதுக்காக இந்த ஜனாதிபதிக்கு இருக்க என்ன பண்றான்னு கேட்டா, அவன் அந்த பேஸ்புக்ல அந்த வெப்சைட்ல உள்ள கருணை மனு பட்டியல் போட்டாங்கல்ல, அவசரம் அழிக்கிறாங்க. அழிக்கும் போது தெரியும் வேணும் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கே நியாயப்படுத்த இயலல, தப்பு இருக்குது, மக்கள் கொந்தளிச்சு இருக்கிறாங்க. எல்லாரும் முஸ்லீம் மட்டுமல்ல, பெரிய பெரிய ஹிந்து பத்திரிகையில இருந்து, அவுட்லுக்ல இருந்து இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் காரி தப்பி கொண்டு முஸ்லீம் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாட்டில் எல்லா அறிவு நடுநிலையாளர்களும், மனித உரிமை போராளிகளும், பத்திரிகையாளர்களும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த கிறுக்கையை வாய் தொடங்க மாட்டேங்கிறாங்க. ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் தாறுமாறா கேள்விகள் என்ன செய்யறாங்க, இந்த அரசாங்கம் தப்புங்கிறத பின்னி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நியாயவான்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம இந்த 90 பேர் லிஸ்ட் இருந்தா தானே கேள்வி கேட்பாங்க. அழிச்சிட்டோம்னா நாங்க அழிச்சிட்டோம், ஏன்டா அழிச்சேன்னு கேட்டா அது உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது, நாங்க அதை வெளியிட முடியாதுங்கிறோம். மூணு நாள ஏண்டா இருந்துச்சு, அப்சல் குரு தூக்குல போட்ட கையோட அந்த லிஸ்ட் நீக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க கேட்டா, இது முஸ்லிம் என்பதற்கு தான் இதை செஞ்சான் அப்படின்னு வந்த உடனே இன்னொரு டிராமா, இந்த வீரப்பன் மேட்டர் இருக்குல்ல, வீரப்பனுடைய கூட்டாளிகள் சில பேரு சில போலீஸ் அதிகாரிகள் கொலை பண்ணிட்டாங்க, வெடி குண்டு வச்சு தாக்கி குணப்பட்டாங்க. அந்த வழக்கில் அவங்க தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கருணை மனு ஜனாதிபதி பெண்டிங் இருக்கிறது. அவசர அவசரமா என்ன பண்றான், அதை நிராகரிக்கிறோம். எதுக்காக வேண்டி நாங்க பாரபட்சம் நமக்காக செய்யறாங்க, முஸ்லீம்கள் மீது வேணும்னு இதை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக வேண்டி உங்க கருணை மனு மட்டுமா நிராகரிச்சோம், இந்த வீரப்பனுக்கு நாங்க நிராகரிச்சுட்டோம் அப்படின்னு காட்டுவதற்காக ஒழிக்க பாக்குறாங்க. ஒழிக்க பார்க்க முதல்ல செஞ்சிருக்கிறத சரி, அந்த 4 பேருக்கு எப்படி செஞ்சாங்க,
குடும்பத்தில் போய் சொல்றாங்க, ஜெயிலுக்குள்ள போய் சொல்றாங்க, உங்களுக்கு ஜனாதிபதி கருணை மனு நிராகரித்து விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் கருத்து உருவாகும், விடுதலை புலிகள் போராட்டங்கள் உண்டாகும், அவங்க தண்டனை தப்பிக்க வேண்டும். முஸ்லிம்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாருடைய கருணை மனு நிராகரிக்கிறோம், உங்களை மட்டும் நாங்கள் வித்தியாசமா நடத்தல என்று காட்டுவதற்காக இந்த 4 பேரை கருணை மனு நிராகரிக்கிறான். ஆனா முதல்ல நிராகரிச்சு இருக்க வேண்டும், அது 2வது நிராகரிக்கிறான். நிராகரித்து விட்டு அதே மாதிரி ராத்திரி தூக்கு போட வேண்டியதானே? அந்த 4 பேருக்கும் அப்சல் குருக்கு போட்ட மாதிரி ராவோட தூக்குல போட்டு 3 நாள் கழிச்சு கொண்டாடி கடிதம். அப்ப அந்த அப்சல் குருக்கு ஒரு மாதிரி, வீரப்பனுடைய கூட்டாளிகள் ஒரு மாதிரி வேறுமா இல்லையா? அப்ப இந்த அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக வேண்டி நாங்க நேர்மையா நடக்கணும், நம்மளால கிறுக்க நினைக்கிறோம். இந்த காங்கிரஸ் கபோதிகள் செஞ்சவரை விட்டுதான் மன்னிச்சிடலாம், செஞ்சுட்டு நம்ம எல்லாரையும் கிறுக்க நினைக்கலாம் பாத்தீங்களா, எல்லாரும் ஏமாத்த நினைக்கலாம் பாத்தீங்களா? ஒட்டுமொத்த சமுதாய மக்களையுமே அறிவினர்கள் ஒரு இளவும் தெரியாத நினைக்கிறான் பாருங்க. அந்த அயோக்கியத்தனத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த வீரப்பன் கூட்டாளிகளுடைய கருணை மனு நிராகரித்து விட்டோம்னு சொல்லி அதை முன்கூட்டியே தகவலா கொடுத்து அவங்க கோர்ட்டுக்கு போற அளவுக்கு வாசலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அப்ப அதுல பாரபட்சமாக தான் நடந்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப அந்த பாடியை கொடுக்காது ஒண்ணு, ஜனாசா தொழுகை நடத்தாது ஒண்ணு, இன்னைக்கு வரைக்கும் பாடியை கொடுக்கல. குடும்பத்தார் கேட்டா தபால் அனுப்பிட்டோம். அப்ப 20ஆம் நூற்றாண்டுல இவன் தபால் அனுப்பினான்னு சொன்னா, நாளைக்கு பாகிஸ்தான்காரன் போர் தொடுத்து வந்துடுறான்னு வைங்க, இவனுக்கு தகவல் வந்துன்னு வைங்க, இவன் ராணுவத்துக்கு தபால் அனுப்பினான்னு வைங்க, பாகிஸ்தான் உள்ள வந்துடும். இவன் எந்த காலத்துல உட்காந்து தபால் அனுப்புறாங்கிறான் பாருங்க. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றான், அந்த குடும்பத்தாருக்கு தபால் அனுப்பிட்டோம். ஏன்டா எப்படிப்பட்ட நெட்வொர்க் உலகத்தில் இருக்கிறது? காஷ்மீர்ல உனக்கு கவர்னர் இருப்பான், கவர்னருக்கு பேக்ஸ் அனுப்பி உடனே குடும்பத்தாட்ட கொடுனா 5 செகண்ட்ல போய்விடும். போஸ்ட்ல அனுப்புனாங்கிறாங்க. கொலைய தூக்குல போடப்படுற செய்தியை 8ஆம் தேதிக்கு போஸ்ட்ல அனுப்புறாரா, 9ஆம் தேதி தூக்குல போடுறாரா, 11ஆம் தேதி கிடைக்குதுங்க. அப்ப இந்த மாதிரி உன்னுடைய நிர்வாக முறை இருக்குமே. ஆனால் அப்ப இது என்ன கிழக்கு வேணும், எதுக்கு செஞ்சா கிடைக்க கூடாது. குடும்பத்தாருக்கு முன்னாடியே தெரிந்தால் அவங்க பார்க்கணும்னு வருவாங்க, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, லேட்டாவே கிடைக்கணும் என்பதற்காகத்தான் தபால் அனுப்புறாங்க. இங்கிருந்து காஷ்மீருக்கு போறதா இருந்தா அதுல பல பகுதியில் கழுதையில தான் சவாரி செஞ்சு தபால் பெட்டிலாம். அந்த மாதிரி மாநிலம் அது. இந்த அமர்நாத் யாத்திரைக்கு போக நீங்க பாப்பீங்க, ட்ரெயின் பஸ் இல்லாம கழுதையும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு தபால் போட்டோம்னா இங்க சென்னைக்கு வர மாதிரி வந்துருமா? வராது. 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் போகும். அவனுக்கு தெரியும் 4 நாள் கழிச்சு தான் போக வேண்டும் என்பதற்காகவே இந்த அயோக்கியத்தனத்தை காங்கிரஸ் கபோதியில் செய்திருக்கிறார்கள். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அப்சல் குருக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதி என்ன தெரியுமா? இவனை தீவிரவாதி சொல்லி பிடிச்சாங்க. ஆனா இவன் தீவிரவாதிகளை காட்டி கொடுத்தான் பாருங்க, அவங்கள்ட்ட எந்த சப்போர்ட்டும் வரல. இவன்கிட்ட சொந்தமா வசதி இல்ல, இவன் காய்கறி வியாபாரம் பண்றான், இவன்கிட்ட எந்த பொருளாதார வசதியும் இல்ல, இவனுக்கு வக்கீல் வைக்க வழி இல்ல, இவன்கிட்டையும் காசு இல்ல. உண்மையில இந்த தீவிரவாத டீம் இவனை உதவி செஞ்சுதான் வைங்க, அவங்க செலவழிச்சிருந்தா கூட நல்ல ஒரு லாயரை வச்சு செஞ்சிருக்கலாம். அப்சல் குருவுக்கு வக்கீலே கிடையாது. அப்சல் குருவுக்கு வக்கீல் ஒருத்தர் வைக்கணுமா இல்லையா? வழக்கறிஞர் வாதத்தில் இருந்தால் அவர் தப்பிச்சு கூட இருப்பாரு. இதெல்லாம் அந்த நீதிபதி கிற்கண்ட கேள்வியாக கேட்டிருப்பாரு. அப்ப சரியான வக்கீல் இல்லாம என்ன செய்யறாங்கன்னா, அரசாங்கமே அவனுக்கு வக்கீல் நியமிக்குது. யாருக்கு? தீவிரவாதிங்கிறான், பாகிஸ்தான் நெட்வொர்க்கில் உள்ளவங்கிறான், அவ்வளவு வசதி உள்ள ஒருத்தன், பெரிய பணப்புழக்கத்தில் உள்ள ஒருத்தங்கிற மாதிரி பில்டப் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா வக்கீல் வைக்க கூட அவனுக்கு நாதி இல்லை. அவன் ஒரு வியாபாரி, அவன் சமுதாயமும் நம்பல, இன்ஃபார்மரா இருந்ததுனால. அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால வக்கீல் வைக்க கூட நாதி இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வக்கீல் நியமிக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, உனக்கு யாருப்பா வக்கீல் வேணும் கேட்கும் பொழுது அவன் உள்ள ஜெயிலுக்குள்ள உள்ள ஜெயில நல்ல ஆலோசனை எல்லாம் கிடைக்கும். சிறையில போட்டீங்கன்னா நல்ல வக்கீல் யாரு, திறமையான வக்கீல் யாரு, உள்ள கைதிகள் அழகா எடுத்துடலாம். அது சிறைக்கு போன ஆளுகளுக்கு தெரியும். அவன் உள்ளுக்குள்ள விசாரிச்சு பார்த்துட்டு அவன் ஒரு லிஸ்ட கொடுத்து இவர்களில் ஒரு ஆளை எனக்கு நியமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவங்க அதை நியமிக்கல, கோர்ட்ல நியமிக்கல, அவனா ஒரு கத்துக்குட்டி வக்கீல் நியமிக்கிறாங்க. கத்துக்குட்டி வக்கீல் அப்பதான் வக்கீலா தொழில் ஆரம்பிக்கிறான். அவனை போட்டு